மார்னிங், வெல்கம் பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி. குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு மார்னிங் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்னா என்ன? ஃபர்ஸ்ட் அது என்ன மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு நான் ஹெல்தியா செய்யற போறது பார்க்கலாமா? ஸோ நைட்டே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு மறுநாள் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சிறுதானியம் மில்லட்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு கிச்சடி, உப்மா அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கிட்னி பீன்ஸ் இது கிட்ட வாங்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சு, ஃப்ரிட்ஜிலே இருந்துச்சு. இதை வந்துட்டு எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இதை ஊற வச்சிருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி எதுக்கு ஊற வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சிறுதானிய உணவெல்லாம் நம்ம அப்படியே செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ கொஞ்சம் பட்டாணி வெஜிடபிள்ஸ் இருந்தால் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். பட் நைட்டே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்க மறந்ததுனால வெறும் பட்டாணி மட்டும் போட்டு இன்னைக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனா கிச்சடி, அப்படி இல்லை ட்ரையா ஆச்சுன்னா உப்மா. ஸோ நம்மளோட இஷ்டம், நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுமே டேஸ்டா தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு கிட்னி பீன்ஸை வந்துட்டு சோக் பண்ணிட்டு அதை வந்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்து விசில் வச்சிடலான்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஸோ பட்டாணியும் வேக வைக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன ஐடியா, ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுலயே வச்சுட்டா ரெண்டுமே வெந்து வந்துடும். ஒரே கல்லுல 2 மாங்காய், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ குக்கிங்ல வந்துட்டு எவ்வளவு ஈஸியா நம்ம எது பண்ணணுமோ அதை வந்துட்டு பண்ணிக்கலாம். என்னோட வாய்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா இருக்கும். என்னன்னு யோசிக்காதீங்க. எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளா கோல்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா என்னோட வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். வந்துட்டு நம்மளே தான் கேமராமேன், நம்மளே தான் எடிட்டர். ஸோ எல்லாமே நம்மளேன்றதுனால நான் வந்துட்டு ஃபோன் ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்துட்டு ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாய்ஸ் கொடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குக்கிங் வேலையை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு இது விசில் வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், விசில் எட்டாச்சு. ஸோ 5 விசில் விட்டேன். ஸோ 5 விசில், ஏன்னா நல்லா கொலைய வேகட்டும், கொஞ்சம் ரொம்ப ஹார்டாவும் இருக்கக்கூடாது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறது இல்லைங்களா? ஸோ அப்புறமா மூடே அப்செட் ஆயிடும். சாப்பிடும் போது இது என்னடா கட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கிட்னி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா வேக வச்சாலுமே கட்டியா தான் இருக்கும். கொஞ்சம் சாஃப்டா இருந்தா சாப்பிட்றதுக்கு பஞ்சு போல நல்லா இருக்கும். கொலைய வைக்கிறதா அந்த மாதிரி இல்லை, சாஃப்டா இருக்கணும். ஸோ தொட்டு பார்த்தா பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கும். பட் தொட்டிங்கன்னா சாஃப்டா தெரியும். ஸோ கிட்னி பீன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ வாங்கி வச்சு யூஸ் பண்ணாம வேஸ்டா போற பொருள் வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இதுக்கு மேல் வந்துட்டு ஹெல்தியா தான்டா நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளே ஒரு சபதம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இருக்கிறது வீட்டுல எல்லாமே இருக்கு, நம்ம ஏன் ஹெல்தியா சாப்பிட மாட்டேன்றோம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டே 1 உங்க எல்லாருக்குமே ஹெல்தியா நம்ம எப்படி சாப்பிடலாம், வீட்டுல ஹெல்தியா என்ன செஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், தாளிக்கிற வேலை. தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், சின்ன குக்கர் வச்சிருக்கேன், அதுக்கப்புறமா கடாய். ஸோ ரெண்டுமே ஒன்னாவே செய்ய போறேன். எண்ணெய் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் மில்லட்ஸ்ல வந்துட்டு கிச்சடி செஞ்சிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி ஆயிட்டாலும் அது சாப்பிட்றதுக்கே நம்மளுக்கு பிடிக்காது, திகட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுல வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு சீக்கிரமே நிறைய தேங்குற மாதிரி தெரிஞ்சிடும். அதனால இந்த வாட்டி உஷாரா நான் என்ன பண்ணேன் தெரியுமா, வெறும் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட போயிருந்தா 2 டேபிள் ஸ்பூன் அவ்வளவுதான், அதுக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எண்ணெயை வந்துட்டு ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி நம்ம சுண்டலுக்குமே பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தான் சேர்த்திருப்பேன். எண்ணெய் வந்துட்டு ரொம்பவே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு நானுமே செஞ்சுட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா உளுந்து, அதுக்கப்புறமா சீரகம். கிச்சடிக்கு பாத்தீங்கன்னா கடுகு சீரகம் மட்டும் போதும். அதே மாதிரி சுண்டலுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இருந்தா அது நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் தேவையா இருந்தா சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்கோசரம் உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் கடுகு சேர்த்திருக்கேன். மீன்வயல் இங்க பாத்தீங்கன்னா நல்லா கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன், கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய். ஸோ பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு நான் சேர்த்துட்டு இருக்கேன். ஏன்னா இது கிச்சடி இல்லையா, உப்புமா மாதிரி நம்ம செய்ய போறோம். ஸோ அதனால வந்துட்டு நான் வெறும் பச்சை மிளகாய் காரமே போதும், ரொம்பவே ஹெவியான காரமும் வேண்டாம் அதுன்றதுனால லைட்டா வந்துட்டு சேர்த்திருக்கேன். இப்போ நான் சுண்டலுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். ஸோ காரம் அவ்வளவே போதும்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு லைட்டா வந்துட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சுண்டலுக்கும் சரி, அதுக்கப்புறமா கிச்சடிக்கும் சரி உப்பு. ஸோ சுண்டலுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன். அதனால இந்த வெங்காயத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன், அதிகமா நான் சேர்க்கல. ஸோ சால்ட் மட்டும் தான் லைட்டா வந்துட்டு ஆட் பண்ணிருக்கேன். சால்ட் நல்லா இப்போ வெங்காயம் வதங்கி வந்தாச்சா, வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அந்த தக்காளியை வந்துட்டு ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் இருந்தா நிஜமாவே சொல்றேன் சூப்பரா இருந்திருக்கும். நான் அன்பார்ச்சுனேட்லி நைட்டே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கி வைக்க மறந்துட்டேன். ஏன்னா நைட் கொஞ்சம் வேலை இருந்ததுனால மறந்துட்டேன்.
ஸோ பரவாயில்ல, இன்னைக்கு வந்து அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பட்டாணி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம இன்னைக்கு செஞ்சு கொடுக்கலாம், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நானுமே இன்னைக்கு செக் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு தண்ணி எல்லாம் இமிர்த்து வச்சுட்டதுக்கு அப்புறமா கிட்னி பீன்ஸ் வந்துட்டு சேர்த்துட்டு இருக்கேன். எனக்கு சாரி, இது தமிழ்ல வந்துட்டு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஸோ நானுமே சர்ச் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு கிட்னி பீன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்ல சொல்லிட்டு இருக்கேன், தமிழ்ல எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க வந்துட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ வேக வச்ச பட்டாணியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியுமே பார்த்தீங்கன்னா பஞ்சு போல வெந்து வந்தாச்சு, ரொம்பவே ரெண்டு ஒர்க்குமே ஈஸியா முடிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் பார்த்துன்னு கூட போட்டுக்கலான்னு சொல்லிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு மில்லட்ஸ் சிறுதானியம் சேர்த்ததுக்கு அப்புறமா எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ. மஞ்சள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோதான், சிம்பிளாக தான் இன்னைக்கு செய்ய போறேன். நான் உங்க முன்னாடி கண் முன்னாடியே தான் செய்யறேன். எவ்வளோ நேரம் இந்த டிஷ் ஆகுதுன்னு மட்டும் நீங்களே பாருங்களேன். ப்ராக்டிக்கலா இந்த மாதிரி டிஷ்ஷுமே செம்ம குவிக்கா, நம்ம சாம்பார் செய்யறது அது செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வந்துட்டு காலையில எழுந்து தலை பிச்சுக்குவோம். நைட்டே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னடா செய்யறதுன்னு இந்த மாதிரி ஹெல்தியான ஃபுட்டை யோசிச்சு வச்சுட்டோம்னா எவ்வளவு ஈஸியா வந்து குவிக்கா ஆயிடுது. எனக்கு கிட்ட ஒரு 7 o'clock உள்ளவே எல்லா டிஷ்ஷுமே செஞ்சு முடிச்சிட்டேன் நான். என்னென்ன சிம்பிள் தாங்க இது, எனக்கு 1/2 hour போதும். நீங்களே பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, ஒரு 6-7 minutesக்குள்ளேயே நம்ம எல்லாமே வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா சிறுதானியத்துக்கு இதெல்லாம் கிச்சடிக்கு எல்லாமே வறுத்துட்டேன். இப்போ சிறுதானியம் இதோட அரிசி கிட்ட பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல 6 விதமான அரிசி இருக்கு இந்த சிறுதானியத்துல, மில்லட்ஸ்ல. பட் இந்த அரிசிக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல, சாரி. எல்லாமே பாட்டில்ல போட்டு வச்சதுனால எனக்கு பேர் தெரியல. ஸோ ஜஸ்ட் மில்லட்ஸ் மட்டும் தான் சொல்றேன். ஏன்னா இதுல விறகரிசி, சாமரிசி, குதிரைவாளி நிறைய பேருங்க இருக்கு. இது எந்த டைப்புன்னு எனக்கு தெரியல, எல்லாமே சிறுசா தான் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு இப்போ 3 விசில் விட்டுறேன். நான் எந்த ரேஷோனா, நான் 1 கிளாஸ் தண்ணி விட்டேன் இல்லைங்களா, அதுலதான் 1 கிளாஸ் மில்லட் எடுத்திருந்தேன். நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். ஸோ ஒரு 4-5 மணி நேரம் ஊறினா போதும். பட் நம்ம காலையில செய்யறதுக்கோசரம் நம்ம என்ன பண்ணோம்னா நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ வெந்ததை காட்டுறேன் பாருங்க. 3 விசில் கரெக்டா விட்டேன் நான். ஸோ நல்லாவே வேகட்டும்னு சொல்லிட்டு 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா 1 கிளாஸ்க்கு 1 கிளாஸ் தண்ணி தான் விட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு இது ரொம்ப லிக்விடா கிச்சடி மாதிரி ஆகாம உப்புமா பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா வெறன்னு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஸோ டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணி கலர்னதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு யூஸ்வலாக உப்பு காரம் எல்லாமே கொஞ்சம் லைட்டாக கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, உப்பு காரம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிடலாம், அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. கரெக்டாக. நெக்ஸ்ட் கலங்கு வகையில் ஏதாவது ஒரு கலங்கு நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரிச் இன் விட்டமின்ஸ். நம்மளோட சுகர் இஷ்யூ இருந்தாலும் அதெல்லாம் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு ரொம்பவே யூஸாக இருக்கு. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கே பாத்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தான் 6 monthsக்கு அப்புறமாலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவ்வளோ ஹெல்தியான ஃபுட். பட் நம்ம எல்லாமே மறந்துட்டோம், ஹெல்தியான ஃபுட்டுன்றதே நம்ம மறந்துட்டோம். ஸோ காலையில உணவு வந்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும்ன்றதே ரொம்ப பேர் மறந்துட்டு இருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு, சுண்டல் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறமா கலங்குமே நான் வேக வச்சுட்டேன். கலங்குமே 3 விசில் விட்டு வெந்து வந்தாச்சு. இப்போ என்ன டிஃபன் பேக் பண்றதுதான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்க வீட்டுக்காருக்கு உங்க கண் முன்னாடி நான் பேக் பண்ணிட்டு இருக்கேன். இதுதாங்க நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஜஸ்ட் வீடியோக்கோசரம் பண்ணிட்டு நாங்க ஏதோ சாப்பிடல, இல்லவே இல்லை. சில பேர் வீடியோக்கோசரம் மட்டும் தான் பண்ணிருப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எங்க கண் முன்னாடி எங்க வீட்டுக்காருக்கு நான் இதை தான் பேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ஸோ நம்ம பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துட்டு இருக்க உணவு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அன்ஹெல்தி ஃபுட்டா தான் இப்ப இருக்கு. இட்லி ரைஸ் காலையிலே பாத்தீங்கன்னா இட்லி பூரி இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம், பொங்கல் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ் எடுக்க நம்மளுக்கு என்ன ஆகுது, சுகர் கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகுது. ஃபியூச்சர்ல வந்துட்டு சுகர் வர்றதுக்கு நம்ம காரணமா இருக்கும். ஏன் அப்படி இருக்கணும்? நான் வந்துட்டு இன்னைக்கு சேஞ்ச் ஆயிட்டேங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு நீங்களுமே பாக்குறீங்க, என் வீடியோவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சேஞ்ச் ஆக ட்ரை பண்ணுங்க. ஒரே வாட்டி எல்லாருனாலையும் முடியாது, என்னாலையுமே ஒரே வாட்டி இந்த மாதிரி எல்லாம் மாறிக்க முடியவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாறிதான் பார்க்கலாமே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஃப்ரூட்ஸ்ல வந்துட்டு ஆரஞ்சு இருக்கு. ஸோ இப்படி கேட்ச் மேல போட்ட உடனே எல்லாருமே கீழே வரும்போது ஃப்ரூட்டா வருது, நம்ம ஏன்டா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ சரியா வரல, கொஞ்சமா சொதப்பிடுச்சு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம்ல இன்னுமே நல்லா ட்ரை பண்ணுவேன். ஸோ ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடலான்னு இன்னைக்கு காட்டியிருக்கேன் பாருங்க. மில்லட்ஸ்ல வந்துட்டு உப்புமா செஞ்சிருக்கேன், கிட்னி பீன்ஸ்ல சுண்டல் செஞ்சிருக்கேன், ஃப்ரூட்ல வந்துட்டு நம்மளோட இஷ்டம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆரஞ்சுல வந்துட்டு விட்டமின்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அதனால ஆரஞ்சு. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வீட்டில் இருந்ததுனால ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ இவ்வளவுதான். இதோட ஒரு
சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியுமா? டேஸ்ட்டுமே கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி இருந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட கத்துக்கணும். நம்ம நாக்குக்கு வந்துட்டு டேஸ்டியா கொடுத்துட்டு நம்ம நாக்குக்கு வந்துட்டு நம்ம ருசியை காமிச்சிட்டு இருக்கோம். அதனால அதுல அந்த டேஸ்ட்ல இருந்து ஏதாவது கம்மியாச்சுன்னா நம்மளுக்கு என்னது அதையே தேடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மள கண்ட்ரோலா வச்சுட்டு ஹெல்தியா சாப்பிடுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம கத்துக்கலாம். இன்னில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஒரு 7 நாளுக்கு என்னால முடிஞ்ச அவளுக்கு கண்டிப்பா நான் என் வீடியோஸை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் என்னென்ன வித்தியாசமா நம்ம செய்யலாம், ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்னு கண்டிப்பா ஷேர் பண்ண போறேன். மறக்காம வரப்போட எல்லா வீடியோஸுமே கடைசி வரையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருந்தா நீங்க கமெண்ட்ல மென்ஷன். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்க இல்லைங்களா? ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிக்கலனாலும் இந்த மாதிரி சாப்பிடுற உணவை வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண நம்மளோட டே ரொட்டீன்ல இந்த உணவை நம்ம சீக்கிரமே கொண்டு வந்துடலாம். அதுக்கான தொடக்கமா தான் நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மில்லட்ஸ்ல கிச்சடி ஆகட்டும், கலங்காகட்டும், சுண்டல் ஆகட்டும், எவ்ரிடே நம்ம சாப்பிட்றோட உணவு வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வெஜிடபிள்ஸ் வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கணும். ரைஸ் கம்மியா எடுத்துக்கணும். நம்ம என்ன பண்றோம், இவ்வளோ சாப்பாடு போட்டு இவ்வளோ சாப்பாடை போட்டுட்டு அந்த கொஞ்சமா பொரியல் சாப்பிட்றோம், கொஞ்சமா ரசம் சாப்பிட்றோம், சாம்பார் சாப்பிட்றோம், அதுக்கப்புறமா தயிர் எடுத்துக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சம் சைட் டிஷ் எதாவது அதிகமா எடுத்துக்கணும். பட் நம்ம என்ன பண்றோம், சாப்பாடை நிறைய சாப்பிட்டு மிச்சம் எல்லாமே கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வரோம். இப்படிதான் நம்மளோட ப்ராக்டிஸ் ஆயிட்டு இருக்கு. அது ரொம்பவே அன்ஹெல்தியா இருக்கு. வரப்போற ஃபியூச்சருக்கு வந்துட்டு நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பாத்துக்கணும். ஸோ போதும் லென்த்தியா எடுத்துட்டு போக முடியல. இன்னைக்கு டே ஒன்ல இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் என்னென்னதான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னோட ஐடியாஸை வந்துட்டு உங்களுக்குமே நான் ஷேர் பண்றேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்ல, இன்னைக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாப் பண்ணிக்கலாம்ல. எவ்வளோ கஷ்டம், கிட்ட 1 வருஷம் ஆக போகுது. ஆனா இப்பதான் வந்துட்டு 1000 அங்கங்க மில்லியன்ஸ்க்கு வந்துட்டு கொண்டாடுறாங்க. நீ என்னடி 1000க்கா அப்படின்னா 1000 எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. எந்த சப்போர்ட்டுமே இல்லாம நானே வீடியோ பண்ணி நானே எடிட்டிங் பண்ணி ஸோ ஏதாவது ஃபன்னா காமெடியா பண்ணலாமான்னு எல்லாமே யோசிச்சு எனக்கு இருக்கிற மொத்த அந்த சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். இருந்துமே என்னால முடிஞ்சதை நான் பண்ணி இந்த 1000 ரீச் பண்ணிருக்கேன்டா அப்பா அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ கண்டிப்பா நான் அட்டாச் பண்ற வீடியோல மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது எல்லாமே நீங்க கொடுத்த ஹாப்பினஸ் தான். 1000 மெம்பர்ஸ் இருக்கீங்க, பட் வீடியோ பார்க்க மாட்டேன்றீங்க. பாருங்க கொஞ்சம் வீடியோவை, அப்பதானே என்னோட வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ச் ஹவர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் என்னவோ ரீச் பண்ணிட்டேன். 1000 சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்துட்டு இருக்கு. 1000 ரீச் பண்ணிட்டேன். பட் பாத்தீங்கன்னா மானிட்டைசேஷனுக்கு இன்னொன்னு இம்பார்ட்டன்ட் திங் என்ன, நம்மளோட வாட்ச் ஹவர் பாத்தீங்கன்னா இங்க இருக்கேங்க. 4000 வாட்ச் ஹவர் இங்க இருக்கு. நான் 600 வாட்ச் ஹவர்ல இருக்கேன். ஸோ அங்கதாங்க டிராபேக் ஆயிட்டு இருக்க. வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. 1000 பேர் இருந்தாலும் என்னோட வீடியோவை பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் இப்போ வந்துட்டு ஒரு 200 மெம்பர்ஸாவது பாக்குறாங்க. ஸோ அந்த வாட்ச் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நான் இப்போ வந்துட்டு லாங் வீடியோஸ் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இதுக்கு மேலே லாங் வீடியோஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அது கூட வந்துட்டு ஷார்ட்ஸுமே பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். பட் லாங் வீடியோ வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்னோட வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ ஒரு வீடியோ நம்ம பார்க்குறோன்னா கிளாரிட்டி பார்க்குவாங்க. அதுக்கப்புறமா பார்த்துட்டு அட்ராக்ஷன், தம்ப்லைன் இது எல்லாமே பார்ப்பாங்க. அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கிற நான் சுச்சுவேஷனில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி எதுவுமே பண்ணுற நிலைமையில இல்லை. என்கிட்ட இருக்கிற ஒரு பேசிக்கான ஒரு நல்ல மொபைலை வச்சு தான் நான் ஷூட் பண்றேன். ஸோ ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இருக்கேன். ஸோ ஒரு மொபைலை வச்சு அதுக்கப்புறமா மைக், இவ்வளவுதான் என்னால முடிஞ்சு கையில இருந்து போட்டு அஃபோர்ட் பண்ணி இந்த வீடியோ ஷூட் பண்ண. இதுக்கு மேல நான் ஏதாவது பண்ணணும்னா கண்டிப்பா யூடியூப்ல இருந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ அது வந்துட்டு உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா தான் நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணி இன்னும் நல்லா பண்ண முடியும். ஸோ ஓகே, இது இவ்வளவு நேரம் போதும். ஸோ பாத்தீங்கல்ல, சப்ஸ்கிரிப்ஷன் 1000 ரீச் ஆன. தேங்க்யூ ஸோ மச். என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரெகுலரா வீடியோஸை பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா நான் பண்ணணும்னா ரெகுலரா பாருங்க. ஸோ ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் 7 டேஸ்க்கு என்னெல்லாம் செய்ய முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். உங்களுக்கும் ஏதாவது ஐடியா இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அது வரையும் don't forget to like, share and subscribe to Nishi Princess channel. நான் உங்கள் நந்தினி. Thanks for watching. See you next video. Tata, bye bye.